எசாயா அதிகாரம் 8. அதன்பின் ஆண்டவர் என்னை நோக்கி, நீ அகன்றதோர் வரைபலகையை எடுத்து அதில் மனிதர் எழுதுவது போல சாதாரண எழுத்துகளில் மகேர் சாலால் கஸ்பாஸை குறித்து எழுது. உரியா என்ற குருவும் எபரேக்கியாவின் மகன் செக்கரியாவும் எனக்கு உண்மையுள்ள சாட்சிகளாய் இருக்கட்டும் என்றார். நான் இறைவாக்கினளுடன் கூடிய பொழுது அவள் கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுத்தாள். அப்பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி, அவனுக்கு மகேர் சாலால் கஸ்பாசு என்று பெயரிடு. ஏனெனில் இச்சிறுவன் அப்பா அம்மா என்று அழைக்க அறியும் முன்னே தமஸ்கின் செல்வங்களும் சமாரியாவிலுள்ள கொள்ளை பொருள்களும் அசீரிய அரசனால் வாரிக்கொண்டு போகப்படும் என்றார். மீண்டும் ஆண்டவர் என்னோடு உரையாடி, அமைதியாய் ஓடுகின்ற சீலோவா சிற்றாற்றின் நீரை வேண்டாம் என்று இந்த மக்கள் மறுத்து விட்டார்கள். ரட்சீனையும் ரமலியாவின் மகனையும் கண்டு அச்சத்தால் துவண்டு வீழ்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் ஆற்றலுடன் பெருக்கெடுத்தோடும் பேராற்றை போன்ற அசீரிய அரசனையும் அவன் மேன்மையான படைகள் அனைத்தையும் அவர்களுக்கு எதிராக அணிதிரண்டு வர செய்வார். கால்வாய்கள் அனைத்தையும் அதன் வெள்ளம் நிரப்பும். எல்லா கரைகள் மேலும் அது புரண்டு பாயும். எங்கும் வெள்ளக்காடாய் காட்டாராய் ஓடும். யூதா நாட்டுக்குள் புகுந்து அதன் கழுத்தை எட்டும். இம்மானுவேலே, அதன் கிளைகள் உன் நாட்டின் பரப்பை எல்லாம் நிரப்பி நிற்கும். மக்கள் இனங்களே, ஒருங்கிணையுங்கள், ஆயினும் நொறுக்கப்படுவீர்கள். தொலை நாட்டில் உள்ள அனைத்து மக்களே செவி கொடுங்கள். போருக்கென இடையை கட்டி கொள்ளுங்கள், ஆயினும் கலக்கமுறுவீர்கள். போர்க்கோலம் கொள்ளுங்கள், ஆயினும் முறியடிக்கப்படுவீர்கள். ஒன்று கூடி சதித்திட்டம் தீட்டுங்கள், அதுவும் விழலுக்கு இறைத்த நீராகும். கூடி பேசி முடிவெடுங்கள், அதுவும் பயனற்று போகும். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார். தமது வலிமையுள்ள கையை என் மேல் வைத்து ஆண்டவர் எனக்கு எச்சரிக்கை விடுத்தார். இந்த மக்களின் வழிகளை நான் பின்பற்றாதிருக்க எனக்கு கட்டளை பிறப்பித்தார். இந்த மக்கள் சதித்திட்டம் என்று அழைப்பதை எல்லாம் நீங்கள் சதித்திட்டம் என்று சொல்லாதீர்கள். அவர்கள் எதற்கு அஞ்சி நடுங்குகிறார்களோ அதற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம், நடுங்கி நிலைகுலையவும் வேண்டாம். படைகளின் ஆண்டவர் ஒருவரையே தூயவர் என போற்றுங்கள், அவருக்கே அஞ்சுங்கள், அவர் திருமுன்னே நடுங்குங்கள். அவரே திரு தூயகமாய் இருப்பார். இஸ்ரேலின் இரு குடும்பத்தாருக்கும் இடறு கல்லாகவும் தடுக்கு விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருப்பார். எருசலேமில் குடியிருப்போருக்கு பொரியும் கண்ணியுமாய் இருப்பார். அவர்களில் பலர் தடுமாற்றம் அடைவர், இடறி விழுந்து நொறுக்கப்படுவர், கண்ணியில் சிக்குண்டு பிடிபடுவர். இந்த சான்றுரையை பாதுகாப்பாய் கட்டிவை. என் சீடரிடையே இந்த இறைக்கூற்றை முத்திரையிட்டுவை. யாக்கோபு குடும்பத்தாருக்கு தம் முகத்தை ஆண்டவர் மறைத்துள்ளார். ஆண்டவருக்காக நான் காத்திருப்பேன், அவர் மேல் என் நம்பிக்கையை நிலைநிற்க செய்வேன். படைகளின் ஆண்டவர் சீயோன் மலையில் குடிகொண்டிருக்கிறார். நானும் அவர் எனக்களித்த குழந்தைகளும் இஸ்ரேலில் அவருக்கு அடையாளங்களாகவும் அறிகுறிகளாகவும் இருக்கிறோம். மாய வித்தக்காரரையும் முணுமுணுத்து மந்திரங்களை ஓதி குறி சொல்வோரையும் அணுகி குறி கேளுங்கள் என்று அவர்கள் உங்களிடம் சொல்வார்கள். மக்கள் தம் குல தெய்வத்தை நாடி குறி கேளாதிருப்பார்களோ?
உயிர் உள்ளோருக்காக செத்தவர்களை விசாரிப்பதல்லவா முறைமை என்பார்கள். இறை கூற்றையும் சான்றுரையையும் நாடி தேடுங்கள் என்று அவர்கள் சொல்லாததனால் அவர்களுக்கு விடிவு காலம் வராது என்பது உறுதி. பெருந்துன்பத்தோடும் பசி கொடுமையோடும் அவர்கள் நாட்டை கடந்து செல்வார்கள். பசியால் வாடி வதங்கும் போது வெறி கொண்டு தங்கள் அரசனையும் தெய்வத்தையும் வசைமொழியால் சபிப்பார்கள். முகத்தை உயர்த்தி அண்ணாந்து பார்ப்பார்கள். தலையை தாழ்த்தி தரையை உற்று நோக்குவார்கள். எங்கு நோக்கினும் காரிருள், கடுந்துயர், மனவேதனைகளே புலப்படும். காரிருள் அவர்களை ஆட்கொள்ளும்.